ஏறாத மருத்துவமனைகள் இல்லை, பார்க்காத மருத்துவர்கள் இல்லை, சாப்பிடாத மருந்துகள் இல்லை, பண்ணாத பரிசோதனைகள் இல்லை. எல்லாத்தையும் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு நாட்பட்ட நோய்கள் எதுவுமே குறையல, வலி குறையல, தொந்தரவு குறையல. வருடக்கணக்கில் நான் நோயாலையும் வலியினாலும் தொந்தரவுனாலையும் உடல்நிலை ஆரோக்கியம் இல்லாமல் அவதிப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் தான். ஆனால் நோய்களுக்கு இதுதான் முக்கியமான காரணமாக இருக்குன்னு சொல்லி அழுத்தமாக யாரும் ஷேர் பண்ணாத விஷயங்கள். ஸோ இந்த தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. உங்களுடைய உடல் நோய்களிலிருந்து ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கலாம். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் தலைமுறைக்கே பயன்படக்கூடிய தகவல்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய பெயர் ரியாஸ். இது மனதின் மொழி அப்படின்னு சொல்லி மனதை பற்றிய வீடியோ தொகுப்புகளை நான் வீடியோக்களாக வெளியிட்டு வரேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு வருடக்கணக்கில் நோய் இருக்குது, வருடக்கணக்கில் வலி இருக்குது, தொந்தரவு இருக்குது, எல்லா பரிசோதனைகளையும் பண்ணிட்டேன், மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டேன், எல்லா மருத்துவர்களையும் சந்திச்சிட்டேன், என் நோய் குணமாகலை அப்படின்னா நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், உணர்ச்சிகளால் நோய்கள் வருவது. உணர்ச்சிகளால் வரும் நோய்கள் எப்போ வரும்? உணர்ச்சிகளால் மனம் நெருக்கடிக்கு உள்ளாகும் போது உடலில் இயங்கக்கூடிய இரத்த ஓட்டம், சக்தி ஓட்டம், பாய்மம், நீர் ஓட்டம் இதெல்லாம் தடைப்பட்டு ஒரு இடத்துல தேங்கி இரத்தமோ சக்தியோ பாய்மமோ ஒரு இடத்துல தேங்கி இரத்த குழாய்கள் பாதிப்படைஞ்சு நோய்கள் உண்டாகும். இது எப்போ நடக்கும் அப்படின்னா, உணர்ச்சிகளை நீங்கள் எல்லை கடந்து வெளியிடும் போதோ அல்லது உணர்ச்சிகள் கட்டுக்கடங்காமல் வெளியிடும் போதோ உணர்ச்சிகளால் மனம் நெருக்கடிக்கு உள்ளாகும் போது இந்த உடல்நிலை பாதிப்புகள் ஏற்பட்டு இரத்த குழாய்கள் பாதிக்கப்பட்டு அந்த இரத்த குழாய்களோ அல்ல சக்தி ஓட்டமோ எந்த உறுப்புக்கு போகுதோ அந்த உறுப்புகள் பலவீனமாகும். ஸோ உணர்ச்சிகளால் நோய்கள் வருமா? எந்த மாதிரி உணர்ச்சிகள், எந்தெந்த உணர்ச்சிகள் அப்படின்னா, கோபம், மகிழ்ச்சி, சோகம், கவலை, ஆழ்ந்த யோசனை, பயம், அதிர்ச்சி, இன்னும் இருக்குது ஏக்கம், தவிப்பு, பதட்டம். இந்த மாதிரி உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுக்கடங்காமல் உணர்ச்சி வசப்பட்ட செய்திகளை கேட்கும்போது, சில திடீர் உணர்ச்சிகளை நீங்கள் பார்க்கும்போது அனுபவிக்கும்போது உங்களுக்கு உறுப்புகள் பலவீனமடையும், இரத்த ஓட்டம் தடைப்பட்டு சக்தி ஓட்டம் தடைப்பட்டு பாதிக்கப்படும். ஸோ திடீர் உணர்ச்சிகள், இது நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் இருக்குல்ல, நீங்கள் ஸ்க்ரோலிங் பண்ணிகிட்டே இருப்பீங்க, நல்லா சிரிக்கிற மாதிரி ஒரு வீடியோ பார்ப்பீங்க, அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே அழுகிற மாதிரி ஒரு வீடியோ பார்ப்பீங்க, கவலைப்படுற மாதிரி ஒரு வீடியோ பார்ப்பீங்க. அப்போ உங்களுடைய உள்ளம் இருக்குல்ல, மனம் திடீர்னு உணர்ச்சிகளால் தாக்கப்பட்டு இரத்த குழாய்கள் சக்தி ஓட்ட பாதைகள்லாம் பாதிக்கப்படும். ஸோ இது நல்ல ஒரு உதாரணம். இந்த ரீல்ஸு ஷார்ட்ஸ் பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா திடீர் உணர்ச்சிகளால் பாதிக்கப்படும். மனிதன் பலவீனமான மனிதனாக இருக்கிறவங்க எல்லாமே திடீர் உணர்ச்சிகளால் பாதிக்கப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ இது திடீர் உணர்ச்சிகளை அதை உணர்ச்சிகளால் உள்ளமும் சரி உடலும் பாதிக்கப்படுவதற்கு முக்கியமான ஒரு காரணம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நீண்ட நேரம் அல்லது நீண்ட நாட்கள் இருப்பது. உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நீண்ட நேரம் கூட விடுங்க, உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே நாட்களை கடத்துறது. எப்பயாவது ஒருத்தர்கிட்ட நீங்கள் கோபப்பட்டிருப்பீங்க, ஏதோ ஒரு சம்பவத்தினால சோகமாக இருக்கும், ஏதோ ஒரு இழப்புனால கவலைகளாக இருக்கும், அதிர்ச்சி வந்திருக்கும், அதையவே நினச்சிக்கிட்டே இருக்கிறது. நாள் கணக்கில், மாதக்கணக்கில், வருடக்கணக்கில் அதையவே நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நீண்ட நேரமோ நீண்ட நாட்களோ இருந்தீங்க அப்படின்னா அது உள்ளத்தையும் உடல் நலத்தையும் சில உறுப்புகளையும் பாதிப்படைய செய்யும். மூன்றாவது, உணர்ச்சி வசப்பட்ட காரணமாக உடலின் தேவைகளை கவனிக்காமல் இருப்பது. உணர்ச்சி வசப்படுறீங்க, சரியான நேரத்தில் சாப்பிட்றதில்ல, எனக்கு கோபமாக இருக்குது அதனால் நான் சாப்பிடல. ஏங்க தூங்கலை அப்படின்னா, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது நான் தூங்கலை. ஸோ அந்த கவலைங்கிற உணர்ச்சி உங்களுடைய உடலின் தேவையான தூக்கத்தை பாதிக்க செய்வது. ஸோ தூங்கிறது, சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, இதனால உங்கள் உணர்ச்சி வசப்படுவதனால இந்த உடலின் தேவைகள் பாதிக்கப்பட்டால் உறுப்புகள் பலவீனமாகும். ஸோ நாலாவது, உணர்ச்சிகளுடன் தொடர்புடைய உறுப்புகளை அதிகம் பயன்படுத்துதல். உணர்ச்சிகளுடன் தொடர்புடைய உறுப்புகளை அதிகம் பயன்படுத்துதல். உதாரணத்துக்கு இது ரொம்ப முக்கியமானது. இப்போ
கோபத்துக்கு வந்து அமைதி அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குது. அது இயல்பான உணர்வு. நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்லீரல் நல்லா இருக்குன்னு அர்த்தம். உங்களால் அமைதியாக இருக்க முடியல அப்படின்னா கல்லீரல் பலவீனமாக இருக்குன்னு அர்த்தம். பலவீனமான கல்லீரல் இருக்கிறவங்க கோபப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த கல்லீரல் நீங்கள் பயன்படுத்துகிறத குறைக்கணும். கல்லீரல் பயன்படுத்துறது எப்போ கல்லீரல் தன் வேலையை ஓய்வில் வச்சுருக்கும் அப்படின்னா தூக்கத்தில் தான். அப்போ தூக்கத்துலேயும் நீங்கள் கல்லீரலை பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்க, நீங்கள் தூங்காமல் இரவுலேயும் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டுட்டீங்க. ஆனால் அந்த உறுப்பையும் அதிகமாக பயன்படுத்துகிறீங்க, நீங்கள் அந்த கல்லீரலுக்கான ஓய்வு தரல. அப்போ வந்து அந்த கல்லீரல் அமைதி அப்படிங்கிற உணர்வு, நேர்மறை உணர்வுகளிலிருந்து கோபம் அப்படிங்கிற எதிர்மறை உணர்ச்சிக்கு வந்து அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் ஒரு நாள் தூங்கலை அப்படின்னாலே அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. இப்போ மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் தூங்காதவங்களுடைய நிலைமை பாருங்கள். ஸோ அப்போ ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் உள்ள தொடர்பு இருக்குது. அந்த உணர்ச்சிகளுடன் உடைய தொடர்புடைய உறுப்புகளை அதிகம் பயன்படுத்துதல், இந்த 4 காரணங்கள், அதாவது திடீர் உணர்ச்சிகள், உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நீண்ட நேரம் அல்லது நீண்ட நாட்கள் இருப்பது, உணர்ச்சி வசப்பட்ட காரணமாக உடலின் தேவைகளை கவனிக்காமல் இருப்பது, உணர்ச்சிகளுடன் தொடர்புடைய உறுப்புகளை அதிகம் பயன்படுத்துதல். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உறுப்புகள் பாதிப்படைவதற்கான மிக முக்கியமான காரணங்கள். இந்த தகவல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சீக்கிரம் ஆரோக்கியம் கிடைக்கும். இல்லை அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நோயோ ஒரு தொந்தரவோ நீங்கள் மருத்துவமனை போனீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் ஒன்று இருக்குது, 2வது ஒன்று நாட்பட்ட நோயில் நீங்கள் நிரந்தர ஒரு கஸ்டமராக மாறிடுவீங்க. ஏதாவது ஒரு மருந்து மாத்திரைகளுக்கு நீங்கள் ஒரு ரெகுலர் வாடிக்கையாளராக மாறிடுவீங்க. ஸோ குணமாகிறது அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ இதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னா, இதுலேருந்து உணர்ச்சிகளை கையாள்வதன் மூலம் நீங்கள் நோய்களை வந்து தவிர்க்கலாம். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியுமா, உணர்ச்சிகள் இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப ஒரு கடினமான கேள்வி தான். இதுக்கு ஆன்சர் சொல்ல முடியாது. அதுக்கெலாம் சில பயிற்சிகள்லாம் பண்ணணும். அது இப்போ இருக்கக்கூடிய இந்த சந்தை கலாச்சாரம் இருக்குல்ல, ஒவ்வொரு மனிதனும் வந்து பார்த்திங்கன்னா வணிகத்துக்கு உட்பட்டு ஒரு சந்தை கலாச்சாரமாக இருக்கிறான், கன்சியூம் கல்ச்சர் அப்படிம்பாங்க. இந்த உணர்ச்சிகளை கையாள்வது எப்படி அப்படின்னா, திடீர் உணர்ச்சிகளை முடிஞ்சளவு தவிர்த்துருங்க. திடீர்னு உணர்ச்சி வசப்பட்ட செய்திகளை பார்க்க நேரிட்டாலோ கேட்க நேரிட்டாலோ அதில் இருந்து நீங்கள் அமைதியாக ஒரு சிறிது நேரம் உட்கார்ந்து அதிலிருந்து வெளியில் வர முயற்சி பண்ணுங்கள். ஸோ திடீர் உணர்ச்சிகளை தவிர்த்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுடைய நாட்பட்ட நோய்கள் குணமாக தொடங்கும். 2வது, உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நீண்ட நேரம் இருக்காமல் சூழ்நிலைகளை மாற்றுவது. அதாவது உணர்ச்சி வசப்பட்ட நிலையில நீண்ட நேரம், இப்போ கோவப்படுறீங்களா 4 வார்த்தை பேசிட்டு அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க. கவலைப்படுறீங்களா, அதை ஒரு குறிப்பிட்ட நேரம் அதுக்குன்னு ஒதுக்கிக்கிங்க. அந்த கவலையை பரிமாறுறதுக்கு சில நண்பர்களோ உறவினர்களோ வச்சுக்கிட்டு கவலையை பரிமாறிக்கிட்டு அதுலேருந்து சீக்கிரம் வெளியில் வந்துடுங்க. அதுலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அந்த கவலை, சோகம், துக்கம், ஏக்கம், பயத்திலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. நாட்கணக்கில் அதுலேயே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, சூழ்நிலைகளை மாற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோய்கள் குணமாகாது. அந்த ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு புது பேர் வச்சுக்கிட்டு நீங்கள் வாழ்நாள் வாடிக்கையாளராக தான் இருப்பீங்க. ஸோ இது 2வது. முதல் வந்து திடீர் உணர்ச்சிகளை தவிர்த்தல், 2வது வந்து உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நீண்ட நேரம் இருக்காமல் சூழ்நிலைகளை மாற்றுதல், 3வது உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலும் உடலின் தேவைகளை செய்தல். இப்போ சில பேர் இருப்பாங்க, உணர்ச்சி வசப்படுவாங்க, நல்லா கோவப்படுவாங்க, ஆனால் வந்து சாப்பிட வேண்டிய நேரத்தில் கரெக்டாக சாப்பிட்ருவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. கவலைப்படுவாங்க, சோகப்படுவாங்க, ஆனால் இரவானா நல்லா படுத்து தூங்கிடுவாங்க. ஸோ அந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலும் அந்த சரியாக சாப்பிட்றது, இரவு தூங்குறது, அதிகாலையில் மலம் போதல், இதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னா, உடலின் தேவைகளை கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா அந்த உணர்ச்சிகள்னால உங்களுக்கு எந்த நோய்களும் வராது, உணர்ச்சிகளால் உங்களுக்கு எந்த தொந்தரவுகளும் வராது. நீங்கள் எப்பயோ ஏதோ ஒரு உணர்ச்சினால பாதிக்கப்பட்டிருப்பீங்க, அந்த உணர்ச்சிகள் அளவு கடந்து எல்லை மீறி வெளிப்படுத்திருப்பீங்க, அதையவே நைட்டு தூங்கும்போது நினச்சிக்கிட்டே இருக்கிறது. டெய்லியும் தனிமையில் அல்லது தூங்க போது இருட்டெலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கோபத்தை நினச்சி, அந்த கவலையை நினச்சி, சோகத்தை நினச்சி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்குது. தூக்கம் பாதிக்குது உங்களுக்கு. அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்தியதை நினைத்து நினைத்து வந்து சாப்பிடாமல் இருக்கிறது, தாகம் எடுக்கிறத கூட உணராமல் இருக்கிறது. ஸோ இந்த உடலின் தேவைகளை வந்து நீங்கள் இந்த உணர்ச்சி வசப்படுதல்னால, உணர்ச்சிகள் அளவு கடந்து எல்லை மீறி வெளிப்படுத்துறதுனால உடலின் தேவைகளை நீங்கள் வந்து சரியாக கவனிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அதை மாற்றிடுங்க. நீங்கள் இதை செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க.
உங்களுக்கு எந்த நோய் வேணால் இருந்துட்டு போகுது, நீங்கள் எந்த மருத்துவம் வேணால் பாருங்கள், எந்த மருத்துவர்கிட்ட வேணால் ஆலோசனை கேட்டுக்குங்க, அந்த மருத்துவத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கிட்டு இந்த உணர்ச்சிகள் நான் இதெல்லாம் நான் பண்ணுறேன்னா, திடீர் உணர்ச்சி எனக்கு வருதா, உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே இருக்கிறேன்னா, உணர்ச்சி வசப்படுறதுனால தூக்கம், சாப்பிட்றது, மலம் போகிறது இதெல்லாம் பாதிக்கப்படுதா, இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணுங்க. இதெல்லாம் கரெக்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆரோக்கியம் வந்தடையும். இந்த உணர்ச்சிகளை எப்படி கையாள்வதற்கு இன்னொரு 3 இது இருக்குது. அமைதியை உணருங்கள். தினமும் ஒரு 20 நிமிடமாவது அமைதியாக உட்காருங்க, அமைதியாக படுத்துருங்க. அந்த நீங்கள் அளவு கடந்து எல்லை கடந்து உணர்ச்சிகளை வெளிப்படுத்தியதுனால இரத்த ஓட்டம், சக்தி ஓட்டம் பாதிக்கப்பட்டு அங்கே தடைகள், அடைப்புகள் இருந்தால் நீங்கள் அமைதியாக உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் அது சரியாக போயிடும். அப்போ அமைதியை உணர்தல், நீங்கள் அமைதியாக இருக்கிற சமயத்தில் தான் அந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையினால் வந்த பாதிப்புகள் உங்களுக்கு சரியாகும். உங்களுக்கு உணர்ச்சியை தவிர்க்க முடியல, நான் வெளிப்படுத்தி தான் தீருவேன், நானும் மனுஷன்தான். ஆனால் அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்திய பிறகு நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து பழகலாமில்ல. இதுதான ஒரு மெச்சூரிட்டி. இதுதான தன் ஆரோக்கியத்தின் மேலும் ஆரோக்கியத்தை தேர்றதுக்கான வழிமுறை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, யாராவது உங்களுக்கு ஒரு சில ஏமாற்றமோ தவறுகளோ செஞ்சுருந்தாங்கன்னா அவங்கள மன்னிச்சிடுங்க. நீங்கள் யாரையாவது ஏமாற்றிருந்தீங்க, தவறு செஞ்சீங்கன்னா மன்னிப்பு கேட்டுருங்க. இதை மனசுக்குள்ளே போட்டு உருட்டிக்கிட்டே இருக்காதீங்க. அது ஒரு கவலை, துக்கம், உணர்ச்சி வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். மன்னிச்சிடுங்க, மன்னிப்பு கேட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் வெளிப்படுத்திய உணர்ச்சிகள்னால தீங்குகளிலிருந்து உடனடியாக பாதுகாப்பு தேடுறது பார்த்தீங்க அப்படின்னா மன்னித்தல், மன்னிப்பு கேட்பது. முக்கியமானது சின்ன சின்ன நல்ல அசௌகரியங்களை பழகுங்க. அதிகாலையில் எழுந்திருக்கிறது, பச்சை தண்ணியில் குடிக்கிறது, ஃபாஸ்டிங் இருக்கிறது, ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா நொறுக்கு தீனிகள் வாய் கேட்கும்போது இயற்கையான பழங்களை சாப்பிடுவது, இந்த மாதிரி நல்ல நல்ல அசௌகரியங்களை நீங்கள் பழகும்போது அந்த உணர்ச்சிகள்னால் வரக்கூடிய பாதிப்புகள் நீங்கள் அதுலேருந்து மீண்டு வருவீங்க. அசௌகரியங்களை பழகிட்டீங்க, எண்ணத்தில் என்ன இருக்கோ அதை உடனடியாக வெளிப்படுத்த மாட்டீங்க. அந்த உணர்ச்சிகள் உங்களுக்கு உடம்புல இருந்தாலும் அதை நீங்கள் வெளிப்படுத்த மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் இந்த அசௌகரியங்களை பழகுவது மனக்கட்டுப்பாடை கொடுக்கும். ஸோ உணர்ச்சிகளை கையாள்வது பார்த்தீங்கன்னா திடீர் உணர்ச்சிகளை தவிர்த்தல், உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நீண்ட நேரம், நீண்ட நாட்கள் இல்லாமல் இருப்பது, உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலும் உடலின் தேவைகளான தூக்கம், சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது, தினமும் அமைதியை உணர்வது, மன்னித்தல், மன்னிப்பு கேட்பது, நல்ல நல்ல அசௌகரியங்களை பழகுவது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நாட்பட்ட இருதய நோயாளிகளாக இருக்கிறீங்க அப்படின்னா இதுலேருந்து மீண்டு வருவீங்க. இரத்த குழாய் சார்ந்த நோய்களாக இருந்துச்சுன்னா இதிலிருந்து மீண்டு வருவீங்க. மூளை சார்ந்த நோய்கள், பக்கவாதம் சார்ந்த நோய்கள், வலிப்பு சார்ந்த நோய்கள், தூக்கமின்மை, உடல் சோர்வு, இந்த நிறைய நோய்களுக்கு இந்த உணர்ச்சிகளை நீங்கள் எல்லை மீறி வெளிப்படுத்தும் போது உடல்நிலை பாதிக்கப்படும். இரத்த குழாய்கள், சக்தி ஓட்டங்கள் தடைப்பட்டு நோய்கள் உண்டாகும். உடல் உறுப்புகள் பலவீனமாகும். அது எப்படி? உணர்ச்சிகள்னால நோய்கள் வருமா அப்படின்னா வரும். எப்படி வரும் அப்படின்னா திடீர் உணர்ச்சிகள். முதல்ல பார்த்தீங்கன்னா திடீர் உணர்ச்சிகள். நீங்கள் திடீர்னு ஒரு உணர்ச்சி வசப்பட்ட செய்திகளை கேட்கும்போது உணர்ச்சி வசப்பட்ட உணர்ச்சிகளை சரியாக கையாள்வதன் மூலமாக மட்டும்தான் வெளியே வர முடியும். நீங்கள் இதெல்லாம் தவிர்த்துட்டு மருந்து மாத்திரைகளை தேடி ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா காலம் ஃபுல்லாக தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அந்த நோய்களுக்கெல்லாம் பெயர் வைப்பதற்கு முன்னால் ஒரு காலகட்டம் இருக்கும். அப்போ ஒரு மனிதன் ஒரு தொந்தரவுனால பாதிக்கப்பட்டிருந்தா அவன் இந்த உணர்ச்சி மிகையாக இருக்குது அவனுக்கு, அதனால அந்த தொந்தரவு பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு தான் சொல்லுவாங்களே தவிர அந்த நோய்க்கு பேர் சொல்லி இந்த நோய் குணமாகாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ நோய்களுக்கெல்லாம் பெயர் வைப்பதற்கு முன்னால் ஒரு காலகட்டம் இருந்துச்சு இல்லை, அந்த காலகட்டத்தில் உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்பொழுதும் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கடைப்பிடிங்க. இதை உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க. எமோஷனலில் எப்படி, உணர்ச்சிகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிக் கொடுங்க. இதிலிருந்து வெளிவரதுக்கான நான் சொல்லிய வழிமுறைகள்லாம் பின்பற்றுங்க. மீண்டும் மனதின் மொழி அப்படிங்கிற வீடியோ தொகுப்பில் வேறு ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.